கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றைய தினமும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்றைய தினம் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும், திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினர் அங்கு பாதுகாப்பு பணியை தொடங்கி இருக்கிறார்கள். அந்த 2 மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று கோவை, நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினத்தை பொறுத்த வரைக்கும் கோவை, நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை முதல் 30ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதாவது இன்று முதல் 30ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலுமே 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்கின்ற தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான பகுதிக்கும் பரவியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாளைய தினம் வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரில் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் தொடங்கி இருக்கிறது. அதே போல வங்கக்கடல் பகுதியில் நாளைய தினம் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாக வாய்ப்பு இருப்பதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் கோவை, நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும், திருநெல்வேலி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும், திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று முதல் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் பெய்யக்கூடிய மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழையின் பொழுது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்கின்ற தகவலும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.